ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைகோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து ஐடி ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபைகோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஃபரல் லிங்கை வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து ஆக்டிவேஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம லாகின் பண்ணதுமே நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து 3 லைன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டேஷ்போர்டு இருக்கா, டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்குது, என்ன இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும், சரிங்களா? நான் வந்து ஜாயின் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25th ஜாயின் பண்ணியிருக்கேன், பிப்ரவரி மந்தில். ஓகே, நான் போட்டிருக்க பேக்கேஜ் வந்து அல்ட்ரா ப்ராடக்ட் மெம்பர். ஓகேங்களா, அல்ட்ரா பேக்கேஜ் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலெட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா இபின் பர்ச்சேஸ் இருக்குங்களா, அந்த இபின் பர்ச்சேஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி காட்டும், உங்களோட நேமும் காட்டும். இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஐடி, ரெஃபரல் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் இமேஜ் இங்கே கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டும் இங்கே டைப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பே பண்ணலாம். இது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பே பண்ணி முடிச்சதுமே நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படியே கீழேயும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியன் பேங்க்கும் கொடுத்துருக்காங்க, கனரா பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜிபே ஆர் ஃபோன்பேயில் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, பே பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த பேக்கேஜோட அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்ட்ரி பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே சப்மிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்த அப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட் சொல்லியிருக்குங்களா, இந்த ஆக்டிவேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் வேலெட்டில் வந்து இங்கே 0 இருக்கும். நீங்கள் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி வித்தின் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ் எடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு இங்கே ஷோ ஆகும். ஷோ ஆன அப்புறம் தான் நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். இங்கே அமௌண்ட்டு ஷோ ஆகுனதுமே உங்கள் வந்து உங்களுடைய ஐடியை வந்து போடுங்க. உங்கள் ஐடி போட்டதுமே உங்களோட நேம் காட்டும். தப்பாக ஐடி நம்பரில் போட்டுறாதீங்க, ஓகேங்களா? அதனால் உங்களோட ஐடி கரெக்டாக போடுங்க. ஐடி நம்பர் போட்டதுமே உங்கள் நேம் ஷோ ஆகும். உங்கள் நேம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே பிளான் இருக்குது. எந்த பிளான் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்களோ, அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானோட ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஆக்டிவேட் சொல்லி கொடுத்ததுமே வித்தின் செகண்டில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணித்தர முடியும், ஓகேங்களா? அவங்கக்கிட்ட வந்து பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிக்கு சென்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேலெட்டில் இந்த ஆக்டிவிட்டி வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். அப்போ அவங்களோட ஐடி நம்பரை போட்டு நீங்கள் அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தர முடியும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.